ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃபோட லோன்லினஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு. இது ஏன் நம்ம ஸ்பெஷல் டாபிக்னு சொல்கிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசலான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம வந்து ஸ்பெஷல் டாபிக்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருப்போங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வேலை நிறையா இருந்தாலும் நம்ம மனசு மட்டும் ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகும். பசங்க ஸ்கூலுக்கு போனோமே, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனோமே, அப்போ நம்ம மட்டும் வீட்டில் இருப்போம்ல, அப்போ தான் அந்த லோன்லினஸ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது, வீட்டை கவனிச்சிக்கிட்டே நம்ம எப்படி நம்ம அந்த லோன்லினஸை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீலிங் வந்தால் அது தப்பு இல்லைங்க, எல்லாருக்கும் வரும். பிஸி லைஃப் இருந்தாலும் மனசு வந்து எம்டியாக ஆகும். இது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேர் இதையே தான் ஃபீல் பண்ணுறோம். நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய லோன்லினஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த சேனலே ஆரம்பித்தேன். என்னோடய சேனலில் வந்து பர்ஃபெக்டாக எதையுமே பர்ஃபெக்ட் ரொட்டீன், பர்ஃபெக்ட் க்ளீனிங் அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். நானும் 2 பசங்க வச்சுட்டு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய லோன்லினஸ்ஸு, என்னோடய டைம் போகிறதுக்கு அப்படின்னு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து மோட்டிவ் வந்து பர்ஃபெக்டான ஒரு வீடியோ காட்டணும்னு இல்லை. எல்லாரோட லைஃப்பில் அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையணும், அவங்களோட லோன்லினஸ் ஃபீல் பண்ணக்கூடாது, அதெல்லாமே யோசிச்சுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம லைஃப்பில் ரொட்டீன் இல்லைன்னா இந்த லோன்லினஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சுமே ஒரு ஃபிக்ஸட் டைமில் எந்திரிச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்மால் பிளானிங் பண்ணிக்கோங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. க்ளீனிங்க்கு இவ்வளோ டைம், குக்கிங்க்கு இவ்வளோ டைம். மெயினாக செல்ஃப் கேர் பண்ணுங்கள். செல்ஃப் கேர்லாம் பண்ணுறதுக்காக ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு நாளை எப்படிலாம் ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலே நம்ம மனசு ரொம்ப லைட்டாகுங்க. நம்மளுக்கு நிறைய நம்ம வந்து ரொம்ப பிஸியாக நம்மளை வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து வேலை செய்யும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் இந்த லோன்லினஸ் எட்டி பார்க்கும் நமக்குள்ளே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? குக் பண்ணும் போது நல்ல ஒரு சாங் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்டு இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிஸ் கேளுங்க. இல்லை வந்து நம்ம டிவி பார்த்துக்கிட்டே குக் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணும்போது நம்ம மைண்டை வந்து பிஸியாக என்கேஜாக வச்சுக்கிறோம். அப்படின்னா இந்த லோன்லினஸ்க்கு இடமே வராதுங்க. ஸோ நம்ம சொசைட்டியில் நம்ம பேசுகிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் சுற்றி வந்து நிறைய வீடு இருக்கும், லைன் வீடு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நெய்பர்ஸோடு பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாட் இருக்குது, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, பக்கத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டோங்க. அவ்வளோ வந்து நம்ம வந்து இந்த 4 செவுருள்ள இருக்க மாதிரி தான் இருக்குது. இது மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பேசுங்க. மனசு விட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பேசலாம். ஒரு ஃபேமிலி குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. 2 நிமிஷம் பேசினாலும் நம்ம மனசு வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருங்க. உங்கள் அம்மாட்ட பேசுங்க, உங்கள் டேடி கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி பேசும்போது நம்மளை சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் வீட்டுக்காகவே வாழ்கிறோம். ஆனால் நமக்காக டைம் எடுத்துக்கிறதே இல்லைங்க. ஒரு 10 மினிட்ஸ்ங்க, 10 மினிட்ஸ் ஒரு மீ டைம் எடுத்துக்கோங்க. டீ குடிங்க. பறக்க நம்ம பிஸியாக ஓடும் போது அப்படியே நடந்துக்கிட்டே டீ குடிப்போம், சமைச்சிக்கிட்டே டீ குடிப்போம். அப்படிலாம் இல்லாமல் சமையல் பண்ணிட்டீங்களா, க்ளீன் பண்ணிட்டீங்களா, ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ குடிங்க. ஒரு ஹாபி ஒன்று எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணுங்கள், கார்டனிங் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணால் நான் வந்து ஃப்ரீ டைமில் வீடியோ எடுப்பேன். நான் எனக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய நான் அதை பற்றி அஃபெக்ட் ஆகிருக்கேன். அதெல்லாமே ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசணுன்னு தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து நம்மளை கேர் பண்ணிக்கலாம். நம்ம கையில் தாங்க இருக்குது நம்மளோட லோன்லினஸ். நம்மளை வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண விடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் இந்த மெயின் லோன்லினஸை வந்து ஓவர் கம் பண்ணுறது. இன்னொன்று, லோன்லினஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்னு நினைக்காதீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் க்ரோத்தாக பாருங்கள். நம்ம வந்து இந்த தனிமையான இருக்க டைம் நிறைய பேர் இந்த டைமுக்கு ஏங்குறாங்க. எனக்குன்னு தனியாக ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கவங்க அந்த டைமுக்கு ஏங்குறாங்க. பிஸி ஷெட்யூலில் இருக்கவங்க லோன்லினஸ்க்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதுதாங்க, மனுஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டோம். நம்ம வந்து நான்லாம் எப்படின்னா தனியாக இருக்கணும்னு தான் நினைப்பேன்.
ஆனால் திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம மட்டும் தனியாக இருக்கோமே, எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். நம்ம மைண்ட் அப்படி தாங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லோன்லினஸ் டைமில் வந்து நம்மளோட செல்ஃப் க்ரோத் டைமாக பாருங்கள். நம்ம ஒரு பீஸ்ஃபுல் டைம்னு நினச்சி நம்மளை வந்து நம்ம நல்ல ஒரு சூப்பராக க்ரூம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷன் கிடைக்காது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சுச்சுவேஷன் ஆனால் நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து யோசிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஓவர் திங்கிங் பயங்கரமாக வருங்க. இந்த தனிமையாக இருக்கும் போது பயங்கரமாக நம்ம தனியாக இருக்கும்போது பாஸ்ட் விஷயங்களை பற்றி நம்மளுக்கு மைண்டுக்கு வரும். அது என்ன விஷயமா இருந்தாலும், ஹாப்பினஸாக இருந்தாலும், மோஸ்ட்லி நம்மளுக்கு நெகட்டிவ், அந்த பாஸ்ட்டில் என்ன நடந்தது அதுதான் மைண்டுக்கு வரும். அந்த டைம் நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் யோசித்து திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் இந்த லோன்லினஸ் டைமில் வரும்போது தான் அது வருது. ஸோ யாராவது ஏதாவது சொன்னால் அது திரும்ப திரும்ப நம்ம மெமரிக்கு வரும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா, ஸ்டாப் திங்கிங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது திங்கிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம அதை ஓவர் கம் என்ன பண்ணலான்னா, பிஸி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு குக்கிங், க்ளீனிங், உங்களுக்கு எது பிடிக்குதோ, ரைட்டிங் ஹேபிட் இருந்தால் ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னங்க இதெல்லாம் இப்போ வந்து ஜேர்னல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர, ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வந்து நீங்கள் அதோட அடிக்ட் ஆயிடுவீங்க. ஒரு புக்கு உங்களுக்குன்னே ஒரு டைரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. நான் எழுதுறனோ இல்லையோ, எனக்குன்னு ஒரு டைரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூ இயருக்கும் நான் எடுத்து வச்சுருவேன். 2-3 டைரி கூட எடுத்து வச்சுருவேன். நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் இப்படி பண்ணணும், ஒரு கால்குலேட்டடாக போட்டிங்கன்னா, நான் ஒரு டே காலையில் எழுந்திரிச்சு அந்த டேக்கான லிஸ்ட்டு ஃபுல்லுமே நான் போட்டுருவேன். ஆனால் அது என்றைக்கெலாம் நான் அந்த லிஸ்ட்டு போடுறேனோ அன்றைக்கெலாம் என் டே வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். நான் அந்த எழுதுறதுக்கே சோம்பேறித்தனம் போடுவேன் பாருங்கள், அந்த டேஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைரி பிளானை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ லோன்லினஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கில் கற்றுக்கலாங்க. புது ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அது வந்து நிறைய பேர் கிளாஸ்லாம் போகிறாங்க. ஸோ நான் வந்து தனிமையாக இருக்க டைம் வந்து இந்த மொபைல் வீடியோ ஷூட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன். ஸோ என்ன கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதை யோசிப்பேன். இது வந்து என்னோடய மெயினாக இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னல, அதே தான் நானும் ஃபீல் பண்ணேன். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் எனக்கு ஒரு பேஷனும் இருந்தது யூடியூப்பில். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸும் கொடுக்குது. அந்த மாதிரி உங்கள் பேஷன் எது, அடுத்தவங்க பார்த்து நம்ம வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு டெய்லரிங் வரலாம், நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி உங்களோட பேஷன் என்ன, ட்ராயிங், கலரிங், எதா வேணாலும் இருக்கலாமே. அந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ரேயருக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்குங்க. மைண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரேயர் டைம்னு நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர்லாம் ரொம்ப ஒரு 10 minutes to 15 minutes பண்ணுங்களேன். 5 minutes மெடிடேஷன் பண்ணால் கூட ஒரு டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். அதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோன்லினஸ் டைம் வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் குறையும், மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு டபுள் மைண்டட் இல்லை என்ன பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷனு, ஒரு ப்ரெஷரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெடிடேஷன் பண்ணுங்களேன், உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம இப்போ பசங்களாக இருக்கும் போது அந்த மெடிடேஷன் டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இது வேணும். ஸோ அந்த மாதிரி லோன்லினஸ் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் தனிமையாக இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஃபீலே இருக்காதீங்க. ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள் அந்த டைமை. அப்படி தான் நம்ம பண்ணால் தான் நம்ம லைஃப் வந்து ப்ரொடக்டிவாக போகும். நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு பாசிட்டிவ் நம்ம முன்னேற்றம் இருக்காதுங்க. அந்த டைம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சூப்பராக டான்ஸ் ஆடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அது உங்கள் மீ டைமுங்க. ஸோ நம்ம ஒரு ஃபுல் டே வீட்டில் தான் இருக்கோம், லோன்லினஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈவினிங் வந்து வாக் போங்க, ஒரு பக்கத்தில் இருக்க கோயில் போகலாம். ஸோ நாளைக்கு என்ன ரெசிபின்னு நம்ம ட்ரை பண்ணலாம், புது ரெசிபின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு க்ராசரி கடைக்கு போய் நீங்கள் அதெல்லாம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வெளில போகிற டைமு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு ரீசெட் ஆகிற மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பசங்க மேலே அந்த டென்ஷன், ப்ரெஷர், ஹஸ்பண்ட் மேலே கோவம் இதெல்லாம் எதுவுமே காட்டாமல் நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து சில பேருக்கு வந்து க்ளீனிங்கே ஒரு தெரப்பி தாங்க.
என்ன வந்து மெயினாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் என்னோடய வீடு குட்டின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடு ரொம்ப 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 மெஸ்ஸியாகவும் இதை வந்து ஆனால் எனக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்கும். அது எப்படி அது என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சின்னதில் எங்கள் வீடெலாம் ரொம்ப நல்ல பெருசாக இருக்கும். அது வந்து அதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறதே நான் தான். ஒரு சின்ன பொருள் கூட கலையாமல் அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ அதே தான் எனக்கு இன்பில் கேரக்டர் மாதிரி. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பசங்க வந்தமே தான் இப்போ அது கொஞ்சம் அந்த ஓசிடி வந்து சொல்யூஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே வீடு அப்படின்னு ஹஸ்பண்ட் நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சொல்லி தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குமா, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மனசு கிளியராகும். அந்த ஃபீல் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும் போதே அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லைஃப்பில் கோல் இல்லைனா ஒரு எம்டினஸ் ஃபீல் நம்மளுக்கு வரும். ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. கோல்னால் ஒரு பெரிய கோல், நான் இவ்வளோ ரிச் ஆகணும் அப்படிலாம் நான் செட் பண்ண சொல்ல. இன்றைக்கி கிச்சனை நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடணும். இந்த வாரம் வந்து வீடை ஃபுல்லாக நம்ம செம்மையாக டெக்கரேஷன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போல அதுக்கெலாம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, நம்ம பிஸியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பிளான்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம லோன்லினஸ் இந்த டைம் நம்மளுக்கான டைம் கிடைக்குது பாங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடியே ஃபங்க்ஷன்னா கூட நம்ம முன்னாடியே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக லைஃப்பை இன்ச் பை இன்ச்சாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படி தான் நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய நாத்தனார்லாம் எப்படி தெரியுமா, அவங்கள மாதிரி இருக்கலாம்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணுன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி 2 மந்த்ஸ் முன்னாடியே சொல்லணுமே, 2 மந்த்ஸ் முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸு இந்த இதுக்கு எடுக்கணும், இந்த ஜுவல் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. எப்படா இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்லாம் தோணும். ஆனால் அது ஒரு நல்ல விஷயமாகவும் எனக்கு தோணும். மைண்ட் வந்து வேறு எதுலேயும் போகாமல் நம்ம வந்து நம்மளை க்ரூம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதுவே வேல்யூபிள் டைம்ங்க. நம்மளை பார்த்துக்கு தாங்க வேல்யூபிள் டைமு. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃப்பை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என்னோடய பாயிண்ட் அதுதான். ஸோ லோன்லினஸ் மெமரபிள் மூமெண்ட்ஸாக மாற்றுங்க. லோன்லினஸ்ஸை தனிமையை வந்து நீங்கள் உங்களை நல்லா க்ரூம் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. ஸோ பசங்களோட ஆக்டிவிட்டீஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு ஆல்பமாக போடுங்க. வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக இருக்கும். ஓடுன்னு லைஃப்பில் ஓடிட்டு நம்ம இந்த மோமெண்ட்ஸில் மிஸ் பண்ணோன்னா அதுதான் சொல்ல வரேன். ஸோ நம்மளை எப்படி பேசுகிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப லைஃப் போர் அடிக்குது, நான் மட்டும்தான் இருக்கேன் தனியாக, எனக்குன்னு யாருமே இல்லை, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வரவே கூடாது சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்லலாம், இது என்னோடய டைம், நான் இதை என்ஜாய் பண்ணாமல் வேறு யார் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவா, நான் என் லைஃப்பை பார்க்காம வேறு யார் என் லைஃப்பை பார்ப்பா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டாக்காக பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன க்ரூம் பண்ணிப்பேன். உங்களை க்ரூம் பண்ணி உங்களை சூப்பராக வச்சுக்கிறத விட வேறு வேல்யூபிள் இது எதுவுமே கிடையாதுங்க லைஃப்பில். ஸோ நிறைய பேர் இதுக்கு ஏங்குறாங்க. ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு நான் சொல்கிறது ஓகேவா, நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தோணுச்சுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேயா, எனக்கு இந்த டாபிக் பேச சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களே, நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இனிமேல் வந்து லோன்லினஸ்ஸே ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மியூசிக் வந்து செம்ம தெரப்பிங்க. நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்னிங் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான மியூசிக்கை போடுங்க, நைட் வந்து ஒரு காமான மியூசிக் போடுங்க, டான்ஸ் ஆடும்போது ஒரு மியூசிக்கு, ஸோ குக் பண்ணும்போது ஒரு மியூசிக்கு. எனக்கெலாம் பாட்டு கேட்டால் நல்லா பாட்டு அடிக்டிவ்னு சொல்லலாம். அடிக்ஷனு பயங்கரமாக பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எந்த பாட்டில் இந்த லிரிக்ஸ்னால் டக்குன்னு சொல்வேன். என்னை நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பேசாமல் சூப்பர் சிங்கர் ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க, டெனன்ட்டு, அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் மருமக பாடுறது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா
கேரே பண்ண மாட்டேன் யார் பக்கத்தில் இருக்காங்களோ என்னமோ. எனக்கு பிடிக்குதா அந்த டைமில் ஜாலியாக பாடுவேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா பாடுவேன், கோபமாக இருக்கா பாட்டு தாங்க என்னோட தெரப்பி. இந்த மாதிரி மியூசிக்கில் போனீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பாட்டு வராது, பட் பாட வந்து வராது. ஆனால் எனக்கு பாடுறது பிடிக்கும். அதுக்காக மற்றவங்க கேட்குறதுக்கு பிடிக்காததுக்காக நான் வந்து பாடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடதை வந்து பாடுவேன். பட் அதுக்கான குட்டு கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ யார் ஜட்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பாடுங்க. அதே மாதிரியே கடைசி இதுவும் உங்களோட லைஃப்பை யாரோடையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க, ஓகேயா? ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்து கம்பேர் பண்ணுறது, அவங்க இங்கே பண்ணுறாங்க ஒர்க்கு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போகும். ஸோ எல்லாரோட லைஃப் வந்து பர்ஃபெக்ட் இல்லைங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது ஒன்று இருக்கும், பின்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு வாங்க தயவு செஞ்சு. ரியாலிட்டி வேறு, சோஷியல் மீடியா வேறு. ரியாலிட்டியில் என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஸோ யாரோட லைஃப்பும் உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. சில தாட்ஸ் நம்மளை வந்து கீழே ரொம்ப இழுக்கும். அதை என்ன யாரும் கவனிக்க மாட்டிக்கிறாங்கன்ற மட்டும் உங்களுக்கு என்ன வரக்கூடாது, சரியா? உங்களை நீங்கள் தான் கவனிக்கணும். உங்களை நீங்கள் கவனிக்காமல் வேறு யார் கவனிப்பா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட பாயிண்ட்ஸ்லாம் வேல்யூபிள் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.